ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய கிருபையும் அவர் பெரிதான இரக்கமும் உங்களுக்கு பூரணமாய் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த காலத்தை நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறதுக்காக நான் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த வருடம் முழுவதுமாக, அதாவது 2026 முழுவதுமாக ஆண்டவர் நம்மை பாதுகாக்க இருக்கிறாரு. அநேக வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளதாகவும், அந்த வாக்குத்தத்தங்கள் உயிருள்ளதாகவும், அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஜீவித்தில நடக்கும்படியாகவும் ஆண்டவர் கிருபை செய்து கொண்டு இருக்கிறார். வேதாகமத்தில் சில வசனங்களை வாசித்து அதிலிருந்து நாம் சில காரியங்களையும் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். வேத வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது. ஒரு வார்த்தையும் தரையிலே விழுவது அல்ல. நீங்கள் பார்க்கிறதான வானம் பூமி எல்லாம் ஒழியலாம், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களோ வார்த்தைகளோ ஒருபோதும் ஒரு நாளும் ஒழியாது. ஒருவேளை நாம் அதை பெற்றிருக்கிற நாம் அழிந்து ஒழிந்து போனாலும் கூட, இந்த உலகத்தை விட்டு நாம் போனாலும் கூட, நம்முடைய சந்ததி அதை அனுபவிக்கிற அளவுக்கு ஆண்டவர் அதில் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நாம் வேதாகமத்தில் பிலிப்பியர் 3வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம். அங்கே இருக்கிறது ஒரு கிறிஸ்தவன், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வாஞ்சிக்க வேண்டிய வாஞ்சை, ஆசைப்பட வேண்டிய ஆசைகள். இன்னைக்கு கிறிஸ்துவம் அப்படின்னாலே வெவ்வேறானதை வாஞ்சித்துட்டு வெவ்வேறானதை ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா பவுல் சொல்லுகிற அந்த ஆசை என்ன? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல நம்ம கவனிக்கும் போது 9வது வசனத்துல அவருடைய ஆசைகள் என்ன அப்படின்னு இங்க இருக்கு. ஒரு ரட்சிக்கப்பட்டவன், ஒரு நீதிமான், கர்த்தர் வருகைக்கு காத்திருக்கிறவன் பேச வேண்டிய ஒரு காரியங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்போ பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு எனக்கு லாபமாயிருந்த எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், அதை நான் குப்பையுமா எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். அதே சமயத்தில் நியாயப்பிரமாணத்தில் வருகிற சுயநீதியை உடையவனான இராமல், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிற அந்த விசுவாசத்தை பற்றி இருக்க வேண்டும் என்று, அவர் நீதி உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். மிக முக்கியமாக அவர் சொல்லுகிறாரு, நான் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்று பதிவு செய்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கிறதான ஆசை, இருக்க வேண்டிய ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் மரிக்கும் போது, இல்லைன்றால் மரித்த பிற்பாடு, இல்லைன்றால் மரித்தோரிலிருந்து அவன் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்றால் ஆசை இருக்க வேண்டும். கிறிஸ்து வருகை இருக்கும், வருகையிலே சபை ஆயத்தப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இல்லையென்றால் வருகை தாமதம் ஆகுமானால் நம்முடைய மரணம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்றால், அவருடைய கண் பார்வைக்கு அது அருமையாய் இருக்கணும். வேதம் சொல்லுகிற நீதிமானுடைய மரணங்கள் அவருடைய பார்வைக்கு அருமையாய் இருக்கிறது. ஒரு மனுஷன் துக்கப்படுகிறான், கஷ்டப்படுகிறான், ஆனால் தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பதாகவே அவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். தேவன் அதை செய்தார் என்று சொல்லி நம் வேதாகமத்துல, ஏசாயா புத்தகத்துல நம்ம வசனத்துல அப்படி வாசிக்கிறது உண்டு. அப்போ ஆண்டவர் நம்மை அழைத்த நோக்கம் இந்த உலகத்திலே தேவ சந்ததியாய் வாழ வேண்டும் என்பதற்காக என்று மல்கியா புத்தகத்திலே வாசிக்கிறோம். அப்ப தேவ சந்ததியாய் வாழ்ந்து அவருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும், அவருக்காக வைராகியமாக இருக்க வேண்டும் என்றும், அவர் வருகைக்கு சபை ஆயத்தப்பட வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் ஒரு கூட்டம் இன்று பூமியிலே வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிறது. கிறிஸ்தவ கூட்டம் கூட இன்று கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, சம்பாதிப்பதற்கு, உலக பிரகாரம் வாழ்வதற்கு, உலக ஐஸ்வர்யத்துல மாட்டிக்கிட்டு, இன்னைக்கு இஎம்ஐல மாட்டிக்கிட்டு என்ன செய்யறாங்க, பாவ இச்சையில மாட்டிக்கிட்டு இன்னைக்கு மக்கள் அப்படியாக வழி விலகி போகிறத நாம் பார்க்கிறோம். சபைக்குள்ளா இருக்கிற கூட்டம், ஒரு கூட்டம் வழி விலகி போய் கொண்டிருக்கிறது.
ஒரு கூட்டம் சபைக்குள்ளாக இருந்து கொண்டு மங்கிக் கொண்டிருக்கிறது. விசுவாச வாழ்க்கை வாழாதபடிக்கு, அவருக்கு எதிர்காலம் என்னென்று தெரியாதபடிக்கு, உலக பிரகாரமான வாழ்க்கை சபைக்குள்ளாக இருந்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பவுல் வாஞ்சை எப்படி இருந்ததுன்னா, தேவனாகிய இயேசு கிறிஸ்து அந்த கர்த்தருடைய அந்த மரணத்திற்கு ஒப்பான மரணம் எனக்கு இருக்கணும் என்பதை அவர் அறிக்கையிடுகிறார். அது மட்டும் இல்லாமல், எப்படியாகிலும் உயிர்த்தெழுதல் நடக்கும்போது நான் எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்றத அவரு அழுத்தம் திருத்தமா சொல்றார். இதெல்லாம் நடைபெறுவதற்கு எனக்கு லாபமா இருந்த பணம், பொருள், ஆஸ்திகள், பதவிகள் எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்பதை அவர் முடிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் பேசுகிறார் 13ஆம் வசனத்துல, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. பின்னான உலக காரியங்கள், உலக ஐஸ்வர்யங்கள், அவர் பெரிய ஒரு ஆளு, நல்ல பணம் உள்ளவர், நல்ல படிச்சவர், நல்ல ஒரு அதிகாரியா இருந்தவர். பட் அவர் சொல்றாரு, இதெல்லாம் பின்னானவைகள், இதெல்லாம் மறந்து முன்னான இயேசு கிறிஸ்துவை நோக்கி நான் போறேன். முன்னான பாடுகள், முன்னான மரணம், எல்லா விதத்திற்கும் என்னை நான் அடிப்படைஞ்சு நான் அதற்காக காத்திருக்கிறேன்னு சொல்ல, வருகைக்காக காத்திருக்கிறதாக. ஏனென்றால் இமைப்பொழுதில் மறுரூபம் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு. நீங்க வேதத்துல வாசிக்கும் போது அவர் சொல்லும்போது சொல்றாரு, நம்ம எல்லோரும் இமைப்பொழுதில் மறுரூபம் ஆக்கப்படுகிறோம் அப்படின்றார். என்னன்னா, அவரையும் இன்க்ளூட் பண்ணி பேசுறார், அவரையும் அதுல சேர்த்து கொள்றார். என்ன காரணம்? பவுலுடைய நம்பிக்கை என்னன்னா, நான் இருக்கும் போதே வருகை வரும் என்று விசுவாசித்தார். ஒவ்வொரு அப்போஸ்தலர்களும், ஒவ்வொரு சீடர்களும், ஒவ்வொரு விசுவாசிகளும் அந்த நாட்களிலே வருகை வரும், என் காலத்தில் வருகை வரும் என்று அவர்கள் காத்திருந்தார்கள். அதனால்தான் உலகத்திற்காக வாழாமல் கர்த்தருக்காக வாழ்ந்தார்கள், வருகைக்காக காத்திருந்தார்கள். ஆனா இன்னைக்கு வருகைக்காக காத்திருக்கிற கூட்டம் ரொம்ப குறைந்து போனது. ஆண்டவர் எப்பயோ வருவாரு அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு வருகைக்காக காத்திருக்கிற, வருகைக்காக ஜெபிக்கிற ஆண்டவருடைய, அதாவது கஷ்டம் வந்தா வருகைக்காக ஜெபிக்கிற, அது வேற கதை. அழுக வந்தா வருகைக்காக ஜெபிக்கிற, அது வேற கதை. ஆனா சந்தோஷமா இருந்தா, கொஞ்சம் பணம் இருந்தா, கொஞ்சம் ஏதாவது வசதி இருந்தா, கொஞ்சம் புத்தி இருந்தா, கொஞ்சம் படிச்சுட்டா, நல்ல இடத்துல வேலைக்கு போகணும், வருகைக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? இல்லை வருகைக்காக காத்திருக்கிறோமானா கட்டாயம் இல்லை. எப்பயோ வரும் என்று அவர்கள் நாட்களை தள்ளி வைக்கிறாங்க. ஆனா வேதம் முழுவதுமாக அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், அந்த நாட்கள் வாழ்ந்த ஆதி பிதாக்கள், நம்முடைய காலங்களில் வாழ்ந்து கொண்டிருந்த சில ஊழியர்கள் அநேகர் வருகைக்காக காத்திருந்தார்கள். சபையை இன்று வருகைக்காக காத்திருக்க வேண்டும் என்று வேதம் பதிவு செய்கிறது. அவர் நாள் எப்பொழுது என்று அறியாதபடினாலும் மனிதனாகிய நாம் விழித்திருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அந்த நாள் ஒரு திருடன் வருகிறது போல வரும் என்றும், அந்த நாளிகையிலே நீங்கள் தூங்குகிறவளாக ஆண்டவர் கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருக்கிறவளாக, புத்தியுள்ள ஸ்திரீகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதான் பவுல் சொல்றாரு, எனக்கு லாபமாயிருந்த எல்லாவற்றையும் நான் வெறுத்து விட்டுட்டு, பின்னானவை அதெல்லாமே நான் முடிச்சுட்டு முன்னான இயேசு கிறிஸ்துவை நாடுகிறேன். கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுக நமக்கென்று ஒரு இலக்கை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு நீங்களும் அந்த இலக்கை நீங்க சூஸ் பண்ணி வச்சிருப்பீங்க, உங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. எனக்கென்ற ஒரு இலக்கு இருக்கிறதாக நீங்க நம்பிட்டு இருப்பீங்க. அந்த இலக்கு என்ன? நாம் பிறந்திருக்கிறோம், கட்டாயமாக மரிக்க போகிறோம், அதற்கு உள்ளாக கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டிதான் நம்ம ஒப்பு தர வேண்டும். அதான் நம்ம இலக்கு. நீதிமானாய் வாழ வேண்டும், துன்மார்க்கத்துக்கு விலகி இருக்க வேண்டும். அப்ப கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யமான ஒன்று, ஒரு வாழ்க்கை. இந்த உலக பிரகாரமாக பெறுகிற ஐஸ்வர்யம் எல்லாமே எல்லாம் வேஸ்ட் ஆகிடும், நம்மளை ஏமாத்தும், நம்மளை அழிச்சிடும், உறவு முறைகளை அழிச்சிடும். ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரன்னா அந்த ஐஸ்வர்யம் நம்ம கிட்ட இருந்து எடுக்கவே முடியாது. தேவையான உணவு, தேவையான இருப்பிடம், தேவையான உடை, இது எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு அவ்வப்போது கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அவ்வப்போது நமக்கு வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் என்றுதான் நாம் பார்க்கிறோம்.
20ஆம் வசனத்துல வாசிக்கிற நம்மளுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு எல்லாம் பரலோகத்தில் இருக்கிறதாக பவுல் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகிறார். யோவான் 14ஆம் அதிகாரத்துல கவனிச்சு பார்த்தீங்கன்னா, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று ஆரம்பிக்கிறார். பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. நான் அப்படி இல்லாதிருந்தால் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்தின பின்பு நான் வந்து உங்களை அழைத்து கொண்டு போவேன். அப்போ இயேசுவே வந்து நம்மை அழைத்து கொண்டு போவதாக அவர் சொல்லியிருக்கிறார். 6ஆம் வசனத்துல கவனிக்கும் போது அங்கே சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவண்டைக்கு வர முடியாது. அப்போ இயேசுவே வந்து அழைத்து கொண்டு போகிறதாக அவர் சொல்லியிருக்கிறார். சோ அந்த வருகைக்காக சபையாகிய நாம் காத்திருக்க வேண்டும். ஆமென். சபையாகிய நாம் காத்திருந்து கிறிஸ்து வருகை எப்பொழுது என்று அறியாதபடினாலே விழித்திருந்து, அவர் வருகை எப்பொழுது என்று நாம் அறியாதபடினாலே அவர் வார்த்தை மேல் தாகம் கொண்டு நீதியை நடப்பித்து வாக்குத்தத்தத்தை பெற்று ஆண்டவர் வருகைக்காக சபையாகிய நாம் காத்திருப்போமானால் கட்டாயமாக வெட்கப்பட்டு போக மாட்டோம். இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிறது தான் பரலோகத்துக்கு போவதுக்கு அடையாளம் என்று சொல்றாங்க. நிச்சயமாக இல்லை. ஞானஸ்நானம் எடுத்துட்டா பரலோகத்துக்கு போறதுக்கு அடையாளம் என்று சொல்கிறார்கள். அதுவும் இல்லை. இது எல்லாமே நீங்கள் வழி விலகி போகாம இருப்பதற்கான ரூட். பட் நீங்க புறப்பட்டு போய் கொண்டே இருக்கணும். பவுல் சொல்லுகிற, பின்னானவை மறந்து முன்னானவை நான் நாடி, நான் தேடணும், நான் ஓடணும். எனக்கு ஒரு இலக்கை வைத்திருக்கிறார் ஆண்டவர். எனக்கும் ஒரு இலக்கு இருக்கிறது. நான் நீதிமானாய் வாழ்ந்து பரிசுத்தவானாய் வாழ்ந்து நான் மரித்து அவர் வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். இல்லை என்றால் நான் மரிக்காம இருப்பேனானால் அவர் வருகை வந்துடும் அப்படின்னு நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று, அவர் வரும்போது மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருக்கிறாங்க. 2வது, உயிரோடு இருக்க நாமும் எதிர்கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாரு? பவுல் சொல்றார். தெசலோனிக்கேய புத்தகத்தை எழுதும்போது 1 தெசலோனிக்கேயில 4ஆம் அதிகாரத்தில் 16ஆவது வசனத்திலிருந்து இந்த வசனங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு வருகைக்காக காத்திருங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. குத்தப்பட்ட இருதயம் தான் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிறது. இன்னைக்கு ஊழியக்காரர் பேசினா இன்னைக்கு ஒரு கூட்ட சபையில் மக்கள் ஏற்றுக்கொள்கிறது இல்லை. ஊழியக்காரர் கடிந்து கொண்டா இன்னைக்கு நம்ம அப்படியே பின்மாற்றம் அடைகிறோம். உடனே வேற சர்ச்சை மாத்திடுறோம். இல்லை இயேசு வேணாங்கிறோம். இல்லை எப்பவுமே ஒரு என்னவே சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிறோம். ஆண்டவர் அவர் வார்த்தைகள் எல்லாமே வசனத்தில் எழுதப்பட்டதாக இருக்கிறது. இயேசு சொல்கிற சீடலை பார்த்து, உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுவான். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்காரர்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதாகவும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவன் கிறிஸ்துவை அனுப்பின பிதாவை ஏற்றுக்கொள்வதாகவும் இயேசு சொல்லுகிறார். அப்போ அவர் வருகைக்காக சபையாகிய நீங்களும் நானும் காத்திருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? மறுபடியும் அந்த வசனத்தை நான் வாசிக்கிற பிலிப்பு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு அங்க இருக்கு. சபையை ஆயத்தமாகுவோம். இதை கேட்கிற இது எந்தெந்த செவிகளுக்கு எட்டுகிறதோ அந்த செவிகள் எல்லாவற்றிற்கும் இந்த வசனம் சொந்தமாகட்டும். அவர் வருகைக்கு சபையாக நீங்கள் தயாரா இருங்க. நான் தயாரா இருக்கிறேன். நம்ம சுற்றி ஒரு கூட்டம் தயாரா இருக்கட்டும். நம்ம குடும்பம் தயாரா இருக்கட்டும். நம்மளோட டிராவல் பண்ணக்கூடிய நண்பர்கள், சொந்தக்காரர்கள் எல்லாருமே வருகைக்கு தயாரா இருக்கட்டும். அப்போ நீங்கள் ஃபயரா இருக்கணும். நீங்க ஃபயரா இருந்தால் தான் மக்களை என்ன செய்ய முடியும்னா, ஒரு கூட்டத்தை உங்களால் அழைத்து கொண்டு போக முடியும், வழிநடத்த முடியும். கர்த்தருக்காக வைராகியமாக தேசத்திலே அவர்களை வைப்பதற்கு இருப்பதற்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு பில்லராக இருக்கிறீங்க. நீங்க தான் அஸ்திவாரமா இருக்கிறீங்க. அப்போ ஆண்ட வருகைக்கு ஆயத்தமா இருங்க. கர்த்தர் வருகை எப்போது என்று அறியாதபடினாலே சபையாக நாம் விழித்திருப்போம். ஹல்லேலூயா. அப்போ ஆயத்தப்படுங்க. சபையாக ஆயத்தப்பட வேண்டும். சபையாக ஆயத்தப்பட்டால் கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை நிச்சயமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. எனவே இந்த காலத்தை கர்த்தர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். எனவே ஆயத்தப்படுங்கள், ஆயத்தமாக்குங்கள். அவர் வருகைக்கு சபை ஆயத்தமாயிருங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ். தேங்க்யூ.